Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சென்னை நுங்கம்பாக்கம் வள்ளுவர் கோட்டம் 4 வழி சந்திப்பில் சாலையோரம் குடிநீர் வாரிய லாரிகள் நீண்ட வரிசையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ரஃபீக் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் இருக்கக்கூடிய 4 வழி சாலையில் பேருந்து நிறுத்தம் இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய இந்த சாலையில் குடிநீர் வாரிய இருக்கக்கூடிய ஒப்பந்த லாரிகள் வரிசையாக கனரக வாகனங்கள் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதனால் இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் மிகவும் பாதிப்படைந்து வருகின்றன. அது மட்டுமின்றி இருக்கக்கூடிய விபத்துகளும் ஏற்பட வாய்ப்புள்ளது. தற்போது இருக்கக்கூடிய இந்த கனரக வாகனத்தில் இருக்கக்கூடிய அந்த குடிநீர் லாரியில் இருக்கக்கூடிய நம்பர் பிளேட் அல்லாதவாறு இங்கே இயங்கப்பட்டு வருகிறது. இது எப்படி இயங்கி வருகிறது என்பது குறித்து தற்போது இந்த காட்சியில் நம்மால் பார்க்க முடிகிறது. இங்கே நம்பர் பிளேட் அல்லாத வாகனங்கள் எப்படி குடிநீர் வாரியத்தில் இருக்கக்கூடிய ஒப்பந்ததாரர்கள் எந்த அளவிற்கு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த வாகனத்தை நியமனம் செய்து இருக்கிறார்கள் என்பது கேள்விக்குறியாகிறது. அது மட்டுமின்றி இந்த வாகனத்தின் மூலமாக ஏதேனும் ஒரு அசம்பாவிதம் விபத்துகள் ஏதேனும் ஏற்பட்டால் இது யார் பொறுப்பேற்பது என்பது குறித்து கேள்விக்குறியாகி வருகிறது. தகவல் அறிந்து உடனடியாக தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய போக்குவரத்து ஆய்வாளர் ராஜ்குமார் தலைமையில் உடனடியாக இந்த வரிசையால் நிற்கக்கூடிய 8 கனரக வாகனங்களுக்கு உடனடி செலான் வழங்கப்பட்டு வருகின்றன. அது மட்டுமின்றி இருக்கக்கூடிய எச்சரிக்கையும் விடுத்து வருவதாகவும் தெரிவித்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பரசுராமுடன் செய்தியாளர் ரஃபீக்.